ஸ்ரீ லலிதாம்பிகையின் ஆடிப்பூர விழா 14/8/26 மிக சிறப்பாக நடந்தது. தமிழ்நாட்டில் திருவாரூர் அருகில் உள்ள புகழ்பெற்ற திரிமேயச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை கோவில் போலவே மதுராந்தகம் கீழ்மின்னல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வெற்றிவேல் நகரிலும் ஸ்ரீ லலிதாம்பிகை கோவில் கொண்டு அருள்கின்றாள். வடமியச்சூர் என போற்றப்படும் அளவிற்கு இந்த கோவில் வெகு விரைவில் பிரசித்தமாக போகிறது. இதே பகுதியில் உள்ள மின்னல் ஸ்ரீ விஸ்வநாதர் கோவிலிலிருந்து மேலதாளத்துடன் பார்க்குள ஊர்வலம் புறப்பட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை கோவிலை வந்தடைந்தது. ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்தது. இசைப்பாடகர் வாணி சண்முகம் சில பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை மகிழ்வித்தார். பெரிய பார்த்து எல்லா நலங்களை பற்றி கொடுத்து வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய நம்ம ரஜிஸ்வரர் சார்பாகவும் இந்த கிராமத்து பொதுமக்கள் சார்பாகவும் தலைவர் செயலாளர் போல் இந்த ஆலயத்தின் நிர்வாக செயல் நிர்வாகிகள் சார்பாகவும் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அன்னையே அருள்மிகு வடமேச்சூர் லலிதாம்பிகை தாயே, நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் உற்றார் உறவினரும் நண்பர்களும் இந்த ஊர் மக்களும் உலக மக்களும் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, சந்தானம், வலிமை, மனத்துணிவு, வாழ்நாள் வெற்றி, ஆகு நல்லோர் நிகழ்ச்சி தொகை என்கின்ற 16 பேரும் தந்தருளி நாங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட திருப்பாதங்களை சரணடைகிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு பிரார்த்தனை பண்ணுங்க. நமக்கு பண்ணிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அருள்மிகு வடமேச்சூர் லலிதாம்பிகை தாயே, நீ வெகு விரைவில் இந்த ஸ்தலத்தில் கோவில், கோபுரம், மண்டபம் கட்டி அதிலே நீ அமர்ந்து அருளாட்சி செய்ய வேண்டும். தாயே, உன் திருவடிகளை சரணடைகிறோம். இப்பொழுது தீபாராதனை. உபயதாரர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
அப்படியா? அடுத்தவங்களே நிக்கிறீங்களா? தவுக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லலிதாம்பிகை யோகபீட நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ லலிதாம்பிகை சுவாமிகள் என அழைக்கப்படும் விஎஸ் துரைக்குருக்கள் மற்றும் கோவில் நிர்வாகி டி அர்ச்சனா மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உபயதாரர்கள் மற்றும் வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி.